ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமே ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோடு 5 பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் ஒவ்வொரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆரம்பிச்சிருச்சு. யார் அது? மாக்கி அங்கே போன எபிசோட் கடைசியில் கேர்ஸ் டூல் எடுக்க போகிறேன்னு போனாங்கல்ல. ஜெனின் கிளான் இருக்காடா. ஜெனின் கிளான் இந்த முகம் இவ்ளோ அடி வாங்கி இருக்கு. ஒட்ட முடியாது போல இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாக்கி? ஓ, பெண்களோட முகத்தை கூட நீ பாப்பியா? இது வரைக்கும் மத்தத தானே நீ பாத்திருக்க. டபுள் மீனிங். இவனா யாரு? ஜெனி இவனா? நவோயாவா? இவன் பண்ணக்கூடிய பைத்தியக்கார நவோயா. இங்க எதுக்காக வந்தேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஜுஜுட்சு பயன்படுத்த முடியாததால சபிக்கப்பட்ட ஆன்மாக்களை உன்னால பார்க்க முடியாது. உன் முகமும் இந்த கோலத்துல இருக்கிறதால யாரும் கிட்ட அடி வாங்கினா திமிரு போல வரும். இதுக்கு முன்னாடி உன்னை கிண்டல் பண்ணுவனே, அந்த மாதிரி பண்ணவா? மேல ஏறி நிக்கிறான் போல இருக்கு. தப்பா இருக்குண்ணா. நீ என்ன பண்ணுவ? தெளிவா காட்டலாம். வேணும்னே அப்படி பண்ணிருக்கானுங்க போல. பதில் சொல்லாம இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பாக்கல, பாட்டு போயிட்டே இருக்கு. நீங்க திரும்ப வந்து அது யாரு? எல்லாத்தையும் மறந்துட்டே என்ன? அவங்க அம்மா நினைக்கிறேன். ஃபார்பிடன் வால்ட்டுக்குள்ள போக நம்ம யாருக்குமே அனுமதி கிடையாது. பொண்ணுங்களுக்கு அனுமதி இல்லையா? நாங்க போலான்னு கிளான் ஹெட் சொல்லிருக்காங்க. மெகுமி கிளான் கிட்ட மெகுமி தானே தலைவன் யார்? நான் தானே. மெகுமி நோபிட்ட தான் அப்படி சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லை, தொந்தரவா தான் இருக்கும். அப்படி இல்ல, தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஏன்னா நோபிட்ட செரின் கிளானோட சொத்துக்களான சபிக்கப்பட்ட பொருட்களோட சேர்த்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னாரு. அதனால இந்த பொறுப்பை தலைவர் ஆயிட்டார்ல, நல்ல மரியாதை. ஹெட் குவார்ட்டர்ஸ் பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு பெரிய உதவியா இருக்கும். இப்ப கண்ட்ரோல் எல்லாம் இவங்கிட்ட தான் இருக்கு. எல்லா கேர்ஸ் டூல் ஹெட் அவன்தான் யாரும் மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் போக உனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை வச்சு உன்னால உன் டொமைனை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட சத்தோர கவனம் உன் மேல இருக்கிறதுனால அவங்க ஏத்துக்க வாய்ப்பு. போதுமா. சட்டோரோ அவங்க ஏத்துக்கோங்க. ஜெனின் கிளான்ல இருக்கவங்க யோசிக்கிறத பத்தி எல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த தலைமை பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த சலுகைலாம் உங்களுக்கு கிடைக்கும் தானே. அப்படி இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. நாய் சத்தம் பக்கத்து வீட்லயா? நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு பக்கத்து வீட்டுல. அப்படின்னா சரி. ஏன்டா வாய் அவ்வளவு க்ளோஸா வச்சிருக்காங்க? எப்படி கத்துறா? ஐய ஏன் அவ்வளோ கோவமா? இப்படி பண்ற? எதுக்காக என்னோட பேச்ச கேட்காம நீ இப்படி பண்ற? உன்னை பெத்ததுக்கு ஒரு வாட்டியாவது உங்க அம்மா பேச்ச கேளு. போய் அரை மணி நேரம் ஆச்சு. என்னத்த பின்னாடி மெதுவா பேசிட்டு இருக்கு. என்ன அதுக்குள்ள வந்துட்டாளா? அவ்வளோ பெரிய கதைக்கு இன்னும் தம்ம துண்டு போட்டா. அசால்ட்டா வந்துட்டா. போட்டே மந்திர எழுத்துலாம் போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. இது யாரு? நீங்க இப்படி திட்டம் போடுறது அந்த ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல. திடீர்னு இப்படி கால வருவேன்னு யாரும் எதிர்பார்த்தா? ஆனா உண்மையை சொல்ல போனா ஃபுஷிகுரோ உன்னை விட எவ்வளவு என்னது கோஜோ கிளானோட இருக்கிற உறவுகளை சரி செய்யறதுக்கு இவங்க எல்லாம் பிளான் போடுறானுங்க. பயன்படுத்துறாங்க. ஆனா நாம தான் தலைவன் ஆகணும்னு பிளான் போடுறானுங்களா? நாங்க ஒத்துக்க மாட்டோம்ங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. மெகுமி ஹெட் ஆகிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. காமோ கிளானோட அடுத்த தலைவனா ஆக இருக்கிற நோரிடோஷி காமாவோட மெகுமி நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தினது கோஜோக்கு நல்லதுதான். அப்படி இருக்கும்போது காரணமே இல்லாம அவனை அழிச்சா நம்ம கிளானுக்கு தான் கெட்ட பேர் வரும். கோஜோ அடைபட்டு கிடக்கிறதோட கிளான்ஸுக்கு மத்தியில ஆதிக்க நிலையெல்லாம் இருக்கிறது நமக்கு பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சவே இல்லைல்ல. நாம அதை பயன்படுத்திக்கலாம். கோஜோவை விடுவிக்க மெகுமி, மாக்கி, மாயும் முயற்சி பண்றாங்கன்னு அவங்க மேல நம்ம பழி போட்டுருவோம். ஆமா, கோஜோ அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த உள்ள போனனால அவனை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. ஆமா, இது மூலமா ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். ஆனா இந்த விஷயத்தை அந்த பெருசு ஓகி ஒத்துக்குமா? சபிக்கப்பட்ட பொருள் எதுவுமே இங்க இல்ல மாக்கி. நீ வருவன் தெரிஞ்சுதான் இங்க இருந்த எல்லாத்தையும் நாங்க காலி பண்ணிட்டோம். யாரது? மாயா தங்கச்சியா? ஓடு.
ஓ அது என்ன கத்தி பயங்கரமாக இருக்கு. மாஸ்டர் பீஸ் கர்ஸ் டூல் டிராகன் போன். டிராகன் போனா தெங்கன்ட்டு வாங்கி பாருங்க. தெங்கன் கொடுத்ததா இப்போதான் வேறு எதுனா ரவுண்டாக கைட்டா இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இல்லைல்ல அது அந்த இடத்துல இருந்திருக்கும். ஜூஸ் கையிலேருந்து எடுத்து வந்திருப்பா. உனக்கு தெரியுமா? உங்க பசங்களுக்கு கூட என்ன 2 பேரும் சண்டை போட போகிறாங்களா? தானே பசங்களுக்கு பார்க்காம கூட கொண்டா கொல்ல போகிறானா? சண்டை இருந்துச்சு. ஓடு கத்தி உடச்சி உடச்சிட்டா. போடு வெட்டு இப்படியா குடுமையை வெட்டு. ஐயோ என்ன ஒரே வெட்டில் வெட்டிட்டா. கத்தி தான் உடஞ்சிச்சு. தலைமை பதவியை எதுக்காக நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லு. என்னது அது? என் எப்படி? பசங்களான நீங்க எதுக்கு அவன் கஷ்டம் இருக்குல்ல அதை சிக்கி உதவாக்கரையா இருந்ததாலதான். பால் உடைச்சு கொண்டாடா. சத்தம் தான் குடமா கொட்டுச்சு. பிள்ளையவே கொள்றான் ஒரு பைத்தியக்காரன். என்னடா ஒண்ணுமே தெரியல. ஒரே என் வாழை உடைச்சதால என்னால உன்கிட்ட நெருங்க முடியாதுன்னு நினைச்சு என்ன தாக்க என் பக்கத்துல நீ வந்த. அதனாலதான் இந்த நிலைமையில நீ இருக்க. நான் ஜுஜுட்சு மந்திரவாதிங்கிறத மறந்துட்டியா? இந்த மாதிரி வந்து தாக்குனா என் கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சியா? அது உன் முட்டாள்தனம். நான் திரும்பவும் சொல்றேன், கிளானோட தலைவனை நான் தேர்ந்து எடுக்காம இருக்க காரணம் நீங்க 2 பேரும் தான். என் அண்ணனோட டெக்னிக்கு பெருசா வரலாறு இல்ல, அதனால இது மரபு ரீதியா வருமானு யாரும் கண்டுக்கல. ஒரு மந்திரவாதியா எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சலைச்சவன் இல்லைன்னு என் அண்ணனுக்கு நிரூபிச்சிருக்கேன். ஆனா என்னோட பசங்க விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். பெற்றவங்க பேரை கெடுக்காத அளவுக்கு பசங்களோட நடத்தை இருக்கு. எங்க தூக்கி வீசுறானா? கூடவே எடுத்துட்டு போறது இந்த நாட்டுல நல்ல விஷயம்னு உனக்கு தெரியாது? பெற்ற பொண்ணுங்களே கொல்ல போறாங்க. பைத்தியக்காரனா இருப்பாங்க. பயிற்சிக்காகவும் இந்த ரூம் இருக்கிறதே மட்டிக்கு நயவையா நினைச்சா பயம். ஆனா உங்க 2 பேரையும் விழுங்காது பொறுமையா தான் வரும். மேம்படுத்தப்பட்ட பிசிக்கல் ப்ராவஸ் இதெல்லாம் எதுக்கு? மந்திரவாதிகளாகிய நம்ம சபிக்கப்பட்ட ஆற்றலை தினமும் சண்டை போடுறதால தான் பலப்படுத்த முடியும். ஓகே, உனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, அது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒண்ணுதான். போய் தொலை. என் வாழ்க்கையில படிஞ்ச கரை மறைஞ்சது. திமுரு தானே அவனுக்கு. அது யாரு? ஓ மாய் இன்னும் சாகலையா? இவரோட தான் இருக்கா. என்ன பேசுறாளா? உண்மையிலேயே நீ பலசாலிதான். இன்னும் உயிரோட தான் இருக்கா? இல்லையே, மூச்சு இல்லை. என்னைக்காவது இந்த நாள் வரும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னாச்சு? எங்க இருக்கா? ஏதோ கனவுலகத்துல இருக்காளா? அப்படியேதான் இருக்கு. பீச்சா? டெக்னிக்கால என்ன பண்ண முடியும்னு இந்நேரத்துக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டெக்னிக் அது? ஆனா இதை தாண்டி என்னால இதுக்கு மேல பெருசா எதையும் உருவாக்க முடியாது. இல்யூஷன் கிரியேட் பண்றாங்க. அவர் ஏற்படுத்தின காயம் ரொம்ப மோசமா. இவ்வளவு பெரிய இடத்தை கிரியேட் பண்ணிருக்கா. அதனால இதை உருவாக்குனதும் நான் செத்துருவேன். ஓ அப்புறம் பார்க்கலாம். அவ்வளவுதான். சாக மாய் சாக போறாங்க. நீயே பாத்துக்கோ. ஏய் மாய் நில்லு. சாக போறாங்க. அம்மா எங்க போயிட்டு நில்லு. ஜுஜுட்சு மந்திரவாதிகளை பொறுத்தவரை ரெட்டை பிறவிகள்லாம் சுத்தமா ஆகாதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னா அதுக்கு ஏதாவது இழந்துதான் ஆகணும். ஏன்னா அது ஒப்பந்தங்களுக்கும் அப்பாற்பட்டது. வலிய கடந்து வந்தாதான் பலசாலி ஆக முடியும்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் இதுவும். இந்த ரெட்டை பிறவி இருக்கே, அதுல நிலைத்தன்மை இருந்ததே இல்ல. அதுவும் குறிப்பா நம்ம இருக்கிறனாலதான் அப்படி இருக்கு. ஏன் சொல்றேன்னா,
ஜுஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் ரெட்டை பிறவிங்கிறது 2 பேர்லாம் கிடையாது, ஒரே ஆள் தான். புரிஞ்சுதா? அப்படி பார்த்தா நீ தான் நான் தான் நீ. அதனால இதுக்கு மேலேயும் உன்னால பலசாலி ஆக முடியும். அதுக்கு ரத்தம் சிந்துறது தான் ஒரே வழிங்கிறதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான். பலசாலி ஆகணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. உன்கிட்ட எந்த டெக்னிக்ஸும் இல்லாத போது அது என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? அதனால நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் நீ அரைகுறையா தான் இருப்ப மாக்கி. போயிட்டு மாதிரி பேசாத, ஒழுங்கா வந்துரு. உனக்காக நான் இதை கொடுத்துட்டு போறேன், நீ பாத்துக்கோ. என்ன கொடுக்குறா? எப்பன்னு எதுவும் கொடுக்குறாங்க? சபிக்கப்பட்ட ஆற்றலோட சேர்த்து மத்த எல்லாத்தையும் நான் ஏன் கூடவே கொண்டு போறேன். ஆனா எனக்காக நீ ஒண்ணு மட்டும் செய், எதையும் விட்டு வைக்காத. எல்லாத்தையும் தான் எல்லாமே. புரிஞ்சுதா அக்கா? என்னாச்சு? எல்லாத்தையும் விட்டு எதையும் விட்டு வைக்காதுன்னா நான் கொல்ல சொல்கிறாளா? இந்த இது கையில் எதுவும் வெப்பன் செத்துட்டாளா? வெப்பன் அதான் ஆல்ரெடி வச்சிருந்தது தானே இல்லையா? செத்துட்டா? அது வேற, இது எக்ஸ்ட்ரா இருக்கும். இது இப்போ கொடுத்தது கஷ்டம். இது செத்தனால அந்த ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர், டோஜி பிசிகருக்கு இருந்த பவர் கிடச்சிருச்சு இவளுக்கு. சுற்றி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்லாம் வந்துருக்கு சாப்பிட்றது. மாய் செத்துட்டாளா? இவனை ஃபர்ஸ்ட் போட்டு தரணும். அப்புறம் அவளுக்குள்ள இருந்த பவர் போயிடுச்சா? போயிடுச்சு. எப்படி என் உடம்புக்கு செத்துருச்சா எல்லாமே? நானும் அந்த பயத்தை போடுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். யாரு? டோஜி ரிலீஸ் பிளேசிங் கரேஜ். சரி வா போடு டோஜி. இந்த முறவன ஒரே அடியா எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு மொத்தமா பொசிக்கிறேன். போ. பாத்தியா உன்னால பாத்தியா அண்ணாச்சி பழத்தோட டாப் வெட்ட மாதிரி துண்டை வெட்டி அசால்ட்டை வெட்டிட்டு போறா. போடு. அதான் டோஜி பிசிகரோட பவர் கிடைச்சிச்சு. ஆமா நீ சொன்ன மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். இந்த அவ்வளோ கொடுத்த இது அந்த சின்ன சோளம் மாதிரி வந்துட்டாங்க. என்ன யாரா ஏதோ ஹாரர் படம் எடுக்கிற மாதிரி பண்றானுங்க, பயங்கரமா பண்றானுங்களே. இப்ப எங்க போறான்? அது செத்து போயிட்டான்னு தெரிஞ்சிருக்கேன்ல, நான் பண்ணிக்கிறேன். செத்து போயிட்டான். ஜெனிச்சி மாக்கிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவ ஓகியை கொன்னுட்டா. குக்குரு யூனிட் இப்ப அவ கூட தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஓகி தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல கழிக்கும் போது கவனக்குறைவா இருக்கும் போதோ தான் அவ கொண்டிருப்பான். நாங்க வரதுக்குள்ள அவளை முடிச்சிருக்கேன். ஏதாவது கேப்டனுங்கிற முறையில பின்னி எடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய் அவளை கொன்னுடாதீங்க. அவளை கொன்றதா இருந்தா நான் தான் கொல்லுவேன். குக்குரு யூனிட் இல்லாத ஜெனின் பிளானோட பசங்க இந்த யூனிட்ல சாதாரண மனுஷங்க தலைமையில செயல்படணும்ன்றதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து கத்து தராங்க. ஓ இங்கதான் மாக்கி கத்துக்குவாளா? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 சபிக்கப்பட்ட பொருட்களை அவ கொண்டு வந்துட்டு இருக்கா. 2 ஒண்ணு அவ கொண்டு வந்தது, இன்னொன்னு தங்கச்சி கொடுத்தது. ஒருத்தியாதான் இருந்தா. எதுக்காக அங்க போன? பேசாம நீ ஏன் கூட இருந்திருக்கலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். அவளை சுத்தி வளைங்க. ஓ நான் அப்படியே இருந்திருந்தேன், சுத்தி வளைச்சிட்டாங்க. நல்லதா இருந்திருப்பேன். ஆனா என்ன மன்னிச்சிடுமா? அவளை கொல்லுங்க. நீ ஒண்ணு மட்டும் செய், யாரையும் விட்டு வைக்காத. மொட்டை தலையனுங்க செத்தானுங்க. தலை பல பலன்னு மின்னுது, ஸ்பாட்ல கிளார் அடிக்குது பயங்கரமா. எல்லாத்தையும் எல்லாமே எல்லாத்தையும் ஒட்டத்தலையா எல்லாரும் மட்டும் போடு. அட்டியோ சுத்தி அந்த படத்துல இப்படிதான் வரும். போடு. எல்லாம் இஷ்டத்து கட்டுறாங்க மூஞ்சி. ஒருத்தரும் தொட முடியல. பெரிய ஒரே போடு. கம்பு சுத்துறா. போடு சொருவிட்டா தலையில. டெட்பூல் படம் பார்த்த மாதிரி. டெட்பூல் மாதிரி ஆயிட்டா. துண்டை வெட்டிட்டா. நட்டும் மாட்டேன். கில்பில் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் வந்துச்சா? போடு. இதோட ஜாக்கி சான் படம் மாதிரி இருக்கு. இவ்வளவு பவர் வந்துருச்சு அவளுக்கு. ஆமா, டோஜி பிசிக்கிற அளவுக்கு பவர் வந்துருச்சு. டோஜி பிசிக்கிற முன்னாடி டோஜாவே நிக்க முடியாது. ஒன்னால ஒண்ணு நிக்க முடியாது.
லல்லலல்லா. என்னடா லல்லலல்லா சாவா செத்துட்டு இருக்கா? என்னடா இது அசால்ட்டா வெட்டி பறந்து போய் வெட்டிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு வெட்டிட்டு இருக்குது. பயம். அவ்வளோதான். அப்புறம் எதுக்கா சட்டைக்கு வரீங்க? நீ ஏன்டா குறுக்க வந்த? ஓடுங்கடா, ஏன்டா நிக்கிறீங்க? நீ ஏன்டா குறுக்க வந்த? ஓ என்ன ரத்த ஆறு ஓடுது. ஓடு, ஸ்லைட பாரு. ரைடு பண்ணிட்டு போறா சருக்கு. பா. காலு துண்டா வெட்டிட்டா. ஒன் ஸ்லைடு மேன் மாதிரி ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்ன ப்ரூஸ்லி அட்டாக். எல்லாத்தையும் வச்சிட்டானுங்க இந்த இடத்துல. ரத்த கலரியா இருக்கு இடமே. துண்டு துண்டா கிடைக்குது பாரு, தலை கை காலையில். ஓடு. ஓ 2 மணி வெட்டுறாளே துண்டு துண்டா. அதில் சிம்பிளாக தான் இருக்கும். மாங்காலாமா இந்த அளவுக்கு இருக்காது பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கனால அந்த அளவுக்கு தெரியும். என்னாச்சு? ஓடு. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் போட்டுட்டா. ரத்தம் தெரியுது. ஏன்னா பைப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணி தெரியுது. கலர் மாதிரி இருக்கும். என்னப்பா சத்தம்? பேசிட்டு இருந்தாங்க மாமா. உனக்கு இருக்குடி. ஏண்டா அவளோட வெட்டி செத்துட்டு இருக்கா. என்னாச்சும் திறந்து யார் அவன்? யூஸ் பண்ண போறான் நினைக்கிறான். ஆமா கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். யாரும் ஏதோ பங்கு மண்டை எவனோ திறந்தான். இவ்வளவு பெரிய கை. மியூசிக் பாரு. கௌபாய் மியூசிக். ஏண்டா அவன் ரத்தத்துல செத்துட்டு இருக்கான். பயங்கரமா இருக்கு. போடு. நசிக்கிட்டானா? இது சோஜுருவோட டெக்னிக். சோஜுருவா? பங்கு மண்டையன் இங்க தான் இருக்காங்க. அவன் கூட்டு வந்திருப்பான். அந்த பையன் கூட்டா அல்லது அதுக்கும் மேற்பட்ட திறன்கள் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஓ இவனுங்களாம் பவர்ஃபுல்லா? ஹை கிரேட். ஹை கிரேடா? என்னாச்சு? மாக்கிதாரா நீ வந்துட்டா. தடுத்துட்டான். அப்படியோ என்னத்தை தடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படியே நிக்கிறான். பயங்கரமா இருக்கு. மோதினதுக்கு அப்புறமும் இவன் எப்படி இவ்வளவு வேகமா இருக்கான்? இவன் நல்லா சண்டை போடுறான். கத்தியே உடைச்சிட்டா. கை தொண்டை பிச்சுட்டா. ஓடு. ஏடா இவ்வளவு ப்ரூட்டலா பண்றீங்க? அதே மாதிரி பிடிச்சிட்டா. சங்க எழுதிட்டா. என்னடா ஒரே ஷாட்ல பிடிச்சிட்டா? இது யாரு? கண்ணு. ஓ யாரு கண்ணு அது? ஆத்தா கண்ணை குத்த போறான். ஓ இவனா? ஓ இவனோட கர்ஸ் டெக்னிக் போல இது. ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதா? சிரிக்க. ஓ அழுக்கு மாதிரி எப்படி ஊஸ்டாரா அவரு. அப்படியே அவங்க கண்ணை குத்த போறான். ஓ அவ்வளோ பவர் இருக்கா அவனுக்கு? கட்டுப்படுத்த முடியல. உடச்சிருவாங்க. அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனும் கேட் வாக் மாதிரி பேச சொல்ல நடக்க மாதிரி நடந்துட்டு. டோஜி மாதிரி இருக்கான். இல்ல டோஜி ஐயா விருப்பப்பட்டனாலதான் இந்த ஜெனிகாலி இப்போதைக்கு இருக்கு. இல்லைன்னா அவன் அப்ப அவனே முடிச்சுட்டு இருப்பானே. அவனே அதை சொல்றா. அதே மாதிரி குத்துறா. ஓ என்னடா அது? ஏதோ பாரு எவ்வளோ சீனியர்ல இருந்து வர புல்லட் மாதிரி பயங்கரமா ஓடு. இடமே நாஸ்தி ஆயிடுச்சு. அணுகுண்டை போட்ட மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பஞ்சு. அவ்வளோதான். நான் மாக்கி தோத்துருவாளா? இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பஞ்சு. இவன் பவர்ஃபுல்மா முள்ள மண்டலத்தாலையும் பவர்ஃபுல்லாக இருந்தான். இவனுக்கு கண்ணுல இருந்து இவ்வளோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் போய் சேர்ந்துருவான். என்னாச்சு? மாக்கி செத்துட்டாளா? அந்த முள்ள மண்டலத்தாலையும் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறான். யாரு? என்னாச்சு? தலை தொங்கிருச்சு. ஊந்து வரானா? தலை பிடிச்சிட்டாளா? இதுக்கு தான் அவசரப்பட்டு போடியாடாடி. தலை தனியா கதை தனியா கால் தனியா பிரிச்சு வச்சுட்டேன். பைத்தியக்காரனா கடைசியா வந்தான். அவ போகும்போது அதை கொண்டு போயிட்டா. எல்லாருமே என்ன ஒரு பெரிய மேதாவின்னு சொல்லுவாங்க. இவன் மேதாவியா? கோமாளி மறந்துட்டு. அது யாரு? ஜெனின் கிளான்ல ஒரு தோத்தாங்கோலி இருக்காங்க. சபிக்கப்பட்ட ஆற்றல் அவங்கிட்ட கொஞ்சம் கூட இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. டோஜி பிசிரோ பாவமா டேய். தலை வந்துட்டான் போல். முகத்தை கூட பாவமா வச்சிருப்பான். பாவம் வச்சிருப்பானா? டேய் யாரை பத்தி பேசுறேன்னு பார்த்து பேசு.
3 ஓ 4 முடிச்சாது. 5 விட மாட்டேன். திமிரு தானே உனக்கு. டோஜியை பற்றி எப்படி பேசலாம் பாரு. இவனை ஃபர்ஸ்ட்டு போட்டு அது சோசா கிட்ட சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுறான். பாரு. நீ ஒன்றும் டோஜி கிடையாது. டோஜி இல்லை அவன். அப்போ பார்த்து பயந்துருக்கா அவன். வலிமையை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதே பெரிய பாவம். டோஜியை பத்தி யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? சத்தோரோ வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நீ அப்படி இல்ல. அதனால அவங்கள ஒருத்தனா அது நான் மட்டும்தான். தன்னை தானே பெருமைப்படுத்திக்கிறான். அதான் பஞ்சிங் பேக்காடா சுற்றி பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். சரியால இப்ப என்ன பண்றது? பிசிக்ஸையும் பாதைகளையும் புறக்கணிக்கக்கூடிய நகர்வுகளை உருவாக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் அதை செயல்படுத்தும் போது வேகத்துக்கு ஒரு அளவு இருக்கு. அதே அவங்க டெக்னிக்கை எவ்வளவு நேரத்துக்கு செயல்படுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்க வேகமும் அதிகரிக்கும். இவ்வளோ வேகமாக இருக்கா? ப்ரொஜெக்ஷன் என்ன குத்து குத்துறான் பாரு. குழந்தை அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ குத்தி ஒன்றாகலையே. அப்படியே நிற்கிறாங்க. சைடு பண்ணிட்டு போகிறேன். வேகத்தோட எடைதான் வலிமையே. போடு. அல்ஸ்னாஸா போடு. செம்ம பயங்கரம். ஒரு நேரம் அடி நடிச்சிருக்கான். ஒன்றுமே ஆகலை. கீரல் கூட உலகல பாரு. ஸ்பீடாக வரான் கணக்கு பண்ணுறா போல. ஸ்பீடு கணக்கு பண்ணுறாங்க. நேருக்கு நேரா மோத போறாளா? என்ன அனிமேஷன் இது? வா நான் உனக்கு ஒரு ஹக் தரேன். நான் உன்னை தாக்குறேன். பைத்தியக்கார மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கா. சோசரி ஆக்டிவா இருக்கும் போது யூசர் எதை தொட்டாலும் அது ஒரு வினாடிக்கு 1/24 செகண்ட்ல தான் இருக்கும். அது தோல்வி அடைஞ்சா ஒரு செகண்டுக்கு 24. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஒரு தொட்டுட்டு போயிடுவாங்க. என் அட்டாக்கால அவன் எலும்புகள்லாம் உடஞ்சு போனாலும் என் அசைவை தடுக்க முடியும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. எலும்பு எங்க உடையுது? அந்த வலையில விழுவனா பரவாயில்ல. சுத்தி வரான். ஸ்கிராட்ச் கூட விழல. பார்த்துட்டாளா? டைம்ஸ் தானே. நீயும் அந்த நாபிட்ட பெரியவரும் வேகமானவங்க மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன ஸ்லோ மோஷன் 24 motions per second தானே. இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு ரீப்ளே போடுறாங்க. பாய் கிழிஞ்சிருச்சு. சத்தையெல்லாம் போட்டேன் பாரு. எலும்பு சுக்கு நூறா போகுது. என்னடா இது தானே சொடக்குட்ட மாதிரி போகுது. இதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாது. தவடா கிழிஞ்சு போச்சு. தேவையா இது? வாய் வாய் ஓவரா பேச முடியுமா? மனுஷன் ஏதோ சொல்ல வந்து என்னது? நக்கல் அவளுக்கு. அம்மா அம்மாவா? என் அம்மாவை தேடி வர. அம்மா மட்டும் யாரையும் போட்டு யாரையும் விட்டு வைக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கால. அப்படி அப்படியே போட்டாச்சு. ஜெயின்ட்ல எவனையும் இருக்கக்கூடாது. எவனும் இருக்கக்கூடாது. அந்த பில்டிங்ல எவனுமே இருக்கக்கூடாது. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்போ எதுக்காக என்ன திரும்பி வர சொன்னீங்க? என்ன நீ உளர்ற? இது யாரு? ஓ சாவலே அவன். இவ்வளோ அடி அடிச்சு சாவாம இருக்கான். மூஞ்ச உடைச்சோம் சாகல. பெருமைதான். ஏடா ஒரு பொண்ணு கையில இந்த அடி வாங்குறாங்க. அவங்க அம்மா சாகலையா? அவங்க அம்மா சாவலைன்னு நினைக்கிறேன். கழுத்துல ரத்தம். அவங்க எது குத்துறாங்க? கத்தி வச்சு குத்திட்டாங்க முதுகுல. ஆற்றல் என்னால பயன்படுத்த முடியலன்னு தெரிஞ்சு என் முதுகுல குத்திட்டல. உடையில வாயிலே குத்தி சாவடிக்கணும். ஓ நல்லவதானா? நான் சந்தோஷப்படுறேன். அப்ப எதுக்கு முதல்ல அப்படி சொல்லணும்? முதல்ல சொல்லித்தான் கொண்டு இருக்க மாட்டல்ல. அங்க இருக்கிறனால. அது யாரு? ஃப்ரெண்டா? மாமா. இதுக்குதான் நான் உன்னை போகாதேன்னு சொன்னேன். இவ்வளோ நீ பத்திரமா பாத்துக்க. இனி நீ என்ன பண்ணலான்னு இருக்கு சொல்லு மாக்கே. வேட்டையாட போற எல்லாரையும் முடிஞ்சா? அவ்வளோதான். ஏதோ எடுத்து போடுறாங்க. சென்னிக்கானெல்லாம் செத்துட்டாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு போடுறாங்க. என்னத்தை விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க?
மறுபடியும் அடிங்க சாவாங்க. இவங்க எழுத்து போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லலாம்ல. என்ன பண்ணுற டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண. எங்கே கிளம்பி போகிறா? கல்லிங்கேமுக்கு போவாளா? முடிஞ்சு. இந்த எபிசோடு பயங்கரமா இருந்துச்சு. மாக்கியோட ருத்ர தாண்டவம் தான் இந்த எபிசோடு ஃபுல்லா. அதுவும் அவனை வச்சு பொழுக்கு தவடாலே ஒரு குத்து விட்டா பாருங்க. அது வேற 4 தடவை ரீப்ளே வேற செம்மையா இருந்தது. ஆனா கடைசியில எந்திரிச்சு வர பாரு. என்ன ஆனா சண்டையில இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா காட்டியிருந்துக்கலாம். அந்த ஒருத்தர் அந்த பங்கு மட்டையை பறந்து வரும்போது இப்படி கையை மட்டும் தான் காட்டினாங்க, அடிக்கிறது காட்டவே இல்லை. எங்க நீ இந்த எபிசோடு வந்து எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதோட நிறைய சாப்டர் எடுத்து ஒரே எபிசோட வச்சுட்டாங்க. அதனால டக்கு டக்குன்னு போக வேண்டியது ஆகி போச்சு. பாக்கி ஃபைட்டு எபிசோடு நல்லா இருந்துச்சு. பாக்கி ஃபைட்டை சீக்கிரம் முடிக்கணும்ட்டு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதுல சுருக்குறது நல்லா தெரியுது. போன எபிசோட்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க, இந்த எபிசோட்ல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பேச்சு சண்டை வச்சா நல்லா இருக்கும். ஆமா, அது எடுத்து போறதுக்கு பதிலா அவங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்க, இந்த குக்குரு கிளான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. எங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம? போன எபிசோட்ல அரு நடத்தானே தங்கன்னு அதுக்கு இதே கூட பரவாயில்ல. சரி, அடுத்த எபிசோடு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நாங்கள் எடுத்து வந்துருவோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அது வரைக்கும் பாய் பாய்.